அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல், குறிப்பாக ஒரு வேதனையான தகவலும் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வீடியோட முதலாவது கமெண்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்கிறேன். வீட்டை விட்டு தப்பி ஓடினா சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க, மறுபடியும் அதே நரகத்துக்கு கொண்டு வந்து விடுவாங்க. தப்பி ஓடினா அதே வீட்டுக்கே. இதோ வைரலான தகவல், முக்கியமான வீடியோ ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் அதையும் போய் பாருங்கள். அதே போல் நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தாமதமானதால் ஒரு வாய் தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் கடைசியில் போன உயிர். அவசரம், ஆபத்து தான். இதோ பிடிபட்டான் வாகன திருடன். தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே. கத்தியை காட்டி மிரட்டி வாகனம் பறிக்கும் கும்பல். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் 2 பேர் அதிதீவிர சிகிச்சையில் இருக்காங்க. ஒருவர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஜஹராவில் நடந்த விபத்து. நோன்பு திறக்கிறதுக்கு வேகமாக வந்ததால் நடந்த விபத்து. அதுவும் இன்னொரு ஓட்டுநர், அந்த பிளாக் ஜீப் ஓட்டுநர் பிக்கப் ஓட்டுநர் ஒரு குடிபோதையில் வந்தவர் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். நோன்பு திறக்கக்கூடிய அவசரம், வேகம், கடைசியில் அந்த நோன்பை கூட திறக்க முடியாமல், ஒரு வாய் தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் உயிரை பறிக்கும் சூழல் வரும். ரொம்ப கவனம். வண்டிகளில் வைப்பர் வேலை செய்தா, ஹெட்லைட் வேலை செய்தா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவில் வைப்பரை கொஞ்சம் நேரம் வேலை செய்யாமல் விட்டால் ரோட்டில் எதுவுமே விளங்குதில்லை. முன்னுக்கு ஃபுல்லாகவே ப்ளோராகவே இருக்குது பாருங்கள், எதுவுமே தெரியுதில்லை. அதே வைப்பரை யூஸ் பண்ணின பிறகு எவ்வளவு கிளியராக இருக்குன்னு பாருங்கள். தயவு செய்து வாகன ஓட்டுநர்கள் ரொம்ப கவனம். நாளைக்கு வரைக்கும் இந்த மழை தொடரும். அதனால் இந்த நாட்களில் வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாகனத்தில் வைப்பர் முக்கியமாக அந்த லெதர் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அவேர்னஸ், ஃபோக். வண்டிக்குள்ளே இப்போ நம்ம கண்ணாடியை திறந்து வைக்க முடியாது, மழை பெய்கிறதால ஃபுல்லாகவே மூடி இருப்போம், ஏசியும் போட மாட்டோம். அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி பனிமூட்டை மாதிரி உள்ளுக்கு படலம் ஒன்று இருக்கும். அப்போது அந்த டைமில் ஓட்டுநர்களே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏசி ஆன் பண்ணுங்கள். ஏசி பட்டனை ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரண்ட் ரியர் அந்த ஏசி சுவிட்ச் லைன்லேயே பாருங்கள், ஃப்ரண்ட் ரியர் அப்படின்னு இந்த மாதிரி 2 சாம்பிள் இருக்கும். இந்த நடுவில் இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே காற்று வரக்கூடிய அந்த இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது ஆன் ஆகும். ஆனால் அதுக்கு பிறகு ஃப்ரண்டில் உடனே கிளியர் ஆகும். இப்போ பாருங்கள், முன்னாடி புகை மூட்டை மாதிரி இருந்தது, கிளாஸ் எப்படி அழகாக பளிச்சுன்னு அப்படியோ கிளியர் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? முன்னாடி புகை மூட்டை மாதிரி இருந்தது, வண்டிக்குள்ளே பனிமூட்டை மாதிரி இருந்தது, இப்போ உடனே கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, மறுபடியும் ஃப்ரண்டை ஆன் பண்ணி விடுங்க. ரியரையும் ஃப்ரண்டையும் ஆன் பண்ணிவிட்டு ஏசி ஆன் பண்ணி விடுங்க. அப்போது என்ன ஆகும்னா, அந்த கண்ணாடியில் அந்த பனிப்படலம் மாதிரி படிஞ்சிருக்கிறது அப்படியோ கிளியர் ஆகிடும். முன்பின் 2 பக்க கண்ணாடியும் கிளியர் பண்ணி கொடுத்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அழகாக தெளிவாக இப்போ பாருங்கள், தண்ணீர் போல் தெளிவாக இருக்கும் ரோடு. வைப்பரையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓட்டுநர்களே, இந்த பனிமூட்டம் படிந்தால் கண்ணாடிகளில் மறக்காமல் இந்த ரியர் ஃப்ரண்ட் இது 2 பட்டனையும் தட்டி விடுங்க ஏசியோடு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த தொல்லை இருக்காது. அதால் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோயத்துடைய பல பகுதிகளிலையுமே பார்த்திங்கன்னா ஏகபோகமாக வானம் இருட்டிய நிலையிலே தான் காணப்படுது. மழை பெய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்னும் இரவைக்கு ரொம்ப அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதிவேக சாலையில் இன்றைக்கி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மதிய நேரம் மாதிரி போகும்போது ரொம்ப மோசமான வானிலை. அதே போல் வாகன ஓட்டுநர்களுக்கு மிகவும் ரிஸ்க்கான சூழல் தான் இருந்துச்சு. அதால் ரொம்ப கவனம். அது பற்றிய வீடியோ ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இதோ கிரிமினல் செக்யூரிட்டி செக்டார் பிடிச்சிட்டாங்க. வண்டியை திருடின நபர் கத்தியை காட்டி ஒரு வைத்தியரை மிரட்டி வண்டியை திருடி சென்ற நபர் ஷோய்களை வச்சு பிடிபட்டிருக்கிறாரு. காலையிலேயும் இதை பற்றி தெரிஞ்ச பிடிபட்டிருந்தாருன்னு ஏற்கனவே ஜெயிலில் இருந்து குற்றவாளியாக வெளியாகி வந்த நபர் மறுபடியும் ஜெயிலில் தள்ளப்பட்டிருக்கார். காரணம், ஒரு பெண்ணை பயமுறுத்தி, கத்தியை காட்டி பயமுறுத்தி வண்டியை எடுத்துகிட்டு ஓடி இருக்கிறாரு. பாருங்கள், இப்போ அந்த வண்டிக்கு பின்னால் அந்த பெண் சத்தம் போட்டுக்கிட்டே ஓடி வந்தாங்க. உடனே அந்த வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறாரு. இன்னொருத்தர் போய் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, ஆனால் முடியலை. அந்த நபரையும் எடுத்து விட்டுட்டு ஒரே அடியாக அந்த நபர் வண்டி எடுத்துகிட்டு ஓடிட்டார்.
ஓட்டுநர்களே கவனம், ரொம்ப கவனம். இந்த மாதிரி பல நபர்கள், பல திருடர்கள் ஜெயிலை விட்டு வெளியாகி வந்து தேடப்படும் குற்றவாளிகள் மறுபடியும் உருவாகிறாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வண்டிகளை லாக் பண்ணிக்கோங்க. இதோ மிக முக்கியமான தகவல், வானிலை அவதான மையம். இந்த அப்டேட் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். 7:12 PM இன்றைக்கி தந்த அப்டேட் இது. மழையுடைய வீரியம் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்வரும் நேரங்களில். அதால் வாகன ஓட்டுநர்களும் சரி, வெளியில் கூடாரங்களில் பாலைவனங்களில் இருக்கிறவங்களும் சரி, தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் மிக முக்கியமான தகவல், இன்றைய நாள் காற்றினுடைய வீரியம் இரவு நேரங்களில் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ அதிவேக சாலையினுடைய நிலை. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த நாள் நம்மளுக்கு மிகவும் ஆபத்தான நாளாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாளாக மழை வந்து இந்த மாதிரி குவைத்தில் பெய்கிறது ரொம்ப கம்மி. தொடர் மழை இப்படியெல்லாம் பெய்துறது இல்லை. கொஞ்சம் விட்டு விட்டு பெய்யும். அதோட ஒரு நாள் தான், மெஞ்சினா ஒரு நாள் அல்லது 2 நாள். ஆனால் இப்படி தொடர் மழை பெய்யும் போது பல இடங்களில் வீதிகள் வழுக்கக்கூடிய தன்மை இருக்கும், பாசி படியக்கூடிய நிலைமை இருக்கும். அதே மாதிரி வாகனங்களுடைய டயர் ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா, தேஞ்சு போயிருந்துச்சுன்னா பிரேக் பிடிக்காது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். ரொம்ப அதிகமான அடர்மழையாக இருந்துச்சுன்னா, அடைமழை பெய்யக்கூடிய சூழல் இருந்து வீதிகளே விளங்காத சூழல் இருந்தால் டபுள் ப்ரெஷர் மறக்காமல் ஒன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் நோன்பு திறக்கிறதுக்கு வேகமாக போகாதீங்க. அதே மாதிரி நீங்கள் போகும்போதும் ரொம்ப பார்த்து கவனமாக போங்க. இதே மாதிரி வேறு யாரும் வேகமாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைக்கி 2 உயிர்கள் பலியாகி இருக்குது, ஒரு பெண் ஒரு ஆண். அதே மாதிரி 2 பேர் வைத்தியசாலையில் இருக்கிறாங்க. ஓட்டுநர்களை தயவு செய்து ரொம்ப கவனம். மறக்காமல் இந்த வீடியோவை தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்க வீடியோவையும் போய் பாருங்கள். வீட்டு பணிப்பெண்கள் மிக முக்கிய தகவல்.